வித்தியாசமான சுவையில் ஒரு ஹெல்த்தியான கஞ்சி ரெசிபி. நம்ம ஜென்ரேஷனில் 30 வயசு தாண்டினாலே முதுகு வலி மூட்டு வலின்னு கஷ்டப்படுறோம். நம்மளோட குழந்தைங்க இது போல் இல்லாமல் இருக்கணும்னா ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி வாரத்துக்கு ஒரு முறை கொடுங்க. ரொம்பவும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வானலியில் 3/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்ல மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரும். அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து இதையும் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பவுடராக ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் இது உப்பு சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதிச்சு வரும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. இது உளுந்து ஈஸியாக அடி பிடிச்சிடும். ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு இது கலந்து விட்டிங்கனாலே நல்ல கன்சிஸ்டன்சிக்கே வந்துடும். இப்போ அடுத்ததாக 1 கப் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இல்லைனா அதில் அழுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு ஸ்வீட் கரெக்டாக இருக்கவங்க இதுக்கு மேலே அதிகமாக சேர்த்துட வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது கைவிடாமல் கலந்து விட்டிங்கன்னா ஹெல்த்தியான கஞ்சி ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் துருவிய தேங்காய் ஒரு 1/4 கப் அளவு கூட நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பெண் பிள்ளைகளுக்கு மறக்காமல் இதை வாரத்துக்கு ஒரு நாள் கொடுங்க. பெரியவங்களும் இதை கண்டிப்பாக சாப்பிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.